கரூரில் தாவேக தலைவர் விஜயின் பரப்புரை கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தது நாட்டையே சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. 15 நிமிடங்களில் முடிந்த விஜய் பரப்புரை சம்பவத்தில் என்ன நடந்தது என்பதை இப்போது பார்க்கலாம். நாமக்கல் பரப்புரையை முடித்துவிட்டு கரூர் வேலுசாமிபுரம் பகுதியில் நேற்று நண்பகல் 12 மணியளவில் விஜய் பரப்புரை செய்வார் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதனால் காலை 10 மணி முதலே தொண்டர்கள் அப்பகுதியில் திரளத் தொடங்கினர். ஆனால் நாமக்கல்லிலேயே விஜய் பிற்பகல் 3 மணிக்குதான் பேசினார் என்பதால் கரூர் பரப்புரை தாமதமாகிக் கொண்டிருந்தது. அதனால் தொண்டர்கள் வருகையும் அதிகரித்த வண்ணம் இருந்தது. ஒரு கட்டத்தில் கட்டுக்கடங்காத கூட்டம் கூடி நிற்கக்கூட இடமில்லாத நிலையில் கட்டடங்கள், மரங்கள் என ஆபத்தான வகையில் தொண்டர்கள் ஏறி நின்றனர். சுமார் 7 மணி நேர தாமதத்திற்கு பிறகு கூட்டத்தில் ஊர்ந்தபடி சென்ற விஜயின் பரப்புரை வாகனம் ஒரு வழியாக இரவு 7 மணிக்கு வேலுச்சாமிபுரத்திற்கு வந்தது. தனது பின்னால் நாமக்கலில் இருந்து ஒரு கூட்டம் வரும் வகையில் விஜயின் வாகனம் மிக மெதுவாக சென்றது. வாகனத்திற்கு முன்னாலும் பின்னாலும் வாகனங்கள் உள்ளே நுழைந்த போதே தள்ளுமுள்ளு ஏற்பட்டு கூட்ட நெரிசலுக்கான அறிகுறி தென்பட்டது. வாகனங்களுக்கு வழிவிட தொண்டர்கள் ஒதுங்க முடியாத நிலையில் அலைமோதிய கூட்டத்தால் 2 ஜெனரேட்டர்கள் வைத்திருந்த தடுப்புகள் உடைந்து விழுந்து விஜய் வரும் நேரத்தில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு ஒரு பகுதி இருளில் மூழ்கியது. அப்போதே அங்கொன்றும் இங்கொன்றுமாக கூட்ட நெரிசலில் சிலர் விழத் தொடங்கி அவர்கள் உடனுக்குடன் ஆம்புலன்ஸ்களில் அனுப்பி வைக்கப்பட்டனர். இரவு 7:12 மணிக்கு விஜய் பேசத் தொடங்கியதும் கட்டுக்கடங்காத கூட்டம் திணறியது. பல மணி நேரம் காத்திருந்தவர்கள் விஜயின் வாகனத்தை நோக்கி தண்ணீர் தண்ணீர் என்று கூக்குரலிட்டனர். மேலும் விஜயின் கவனத்தை ஈர்க்க பாட்டில்கள், காலணிகள் உள்ளிட்டவற்றை பிரச்சார வாகனத்தை நோக்கி எறிந்தனர். அதனால் விஜயே சில தண்ணீர் பாட்டில்களை தூக்கி வீசி எறிந்தார். அந்த தண்ணீர் பாட்டில்களை எடுப்பதற்காக ஒரு கூட்டம் முண்டியடித்து சென்றதால் நெரிசல் அதிகமாகியது. விஜய் பேசிக் கொண்டிருந்த போதே சிலர் சரிந்து விழுந்த போதும் அவர் பரப்புரையை நிறுத்தவில்லை. விஜய் ஒருபுறம் மும்முரமாக பேசிக் கொண்டிருக்க கூட்டத்திற்குள் ஆம்புலன்ஸ் செல்ல முடியவில்லை. ஒரு பெருந்துயரம் நிகழ்ந்து கொண்டிருப்பது தெரியாமல் தொண்டர்கள் செல்போனில் படம் பிடித்துக் கொண்டிருந்த அதே நேரத்தில்தான் மயங்கி விழுந்தவர்கள் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தனர். நிலைமை சரியில்லாத சூழலில் 15 நிமிடங்களுக்கு தன்னுடைய பேச்சை முடித்துக் கொண்ட விஜய் 7:30 மணியளவில் கூட்டத்தில் இருந்து புறப்பட்டார். ஒரு பக்கம் விஜயின் வாகனத்துக்கு பவுன்சர்கள் வழி ஏற்படுத்திக் கொண்டிருக்க, அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் உயிருக்கு போராடி கொண்டிருந்தவர்கள் செல்ல முடியாமல் தவித்தனர். பின்னர் அடுத்தடுத்த ஆம்புலன்ஸ்கள் வரவழைக்கப்பட்டு மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டவர்கள் அடுத்த சில நிமிடங்களில் அடுத்தடுத்து உயிரிழக்க குடும்பத்தினரின் கதறல் கரூரை கண்ணீர் விட செய்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.